ஹாய் மக்களே, இன்றைக்கி மத்தியானம் சமையல் வந்து சன்னாவும் உருளைக்கிழங்கு பொரியலும். நான் வந்துட்டு சன்னா வச்சு வாழைக்காய் பொரியல் பண்ணிடலாம் பாப்பா, வாழைக்காய் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட கேட்டால் அவன் வந்துட்டு இல்லைம்மா அது காம்பினேஷன் நல்லாவே இருக்காது, நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலும் நைட்டு ஊற வைக்க மறந்து போச்சு. அப்படி மறந்துட்டேன் அப்படின்னா சில நேரம் என்ன பண்ணுறது, சுண்டலை வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு குக்கரில் ஒரு 10 விசில் கிட்ட வச்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊற வச்சு சமைக்கிறதுக்கும் வறுத்து சமைக்கிறதுக்கும். பட் பசங்க அந்தளவுக்கு அதை விரும்ப மாட்டாங்க, ஊற வச்சு சமைச்சா தான் அவங்களுக்கு பிடிக்குமா. சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு கப் சுண்டல் எடுத்து வாஷ் பண்ணிட்டு குக்கரில் நல்லா சிம்மிலே வச்சு ஒரு 2-3 விசில் வர வச்சுட்டு அப்படியே விட்டுறது. ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே அந்த சூட்லேயே கூட கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா ஊறி வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மத்தியானம் நம்ம சமைக்கும்போது அதே மாதிரி ஒரு 2-3 விசில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் ஊற வச்ச மாதிரியே. மத்தியானம் சமைக்கும்போது அது கூடவே சேர்த்து உருளைக்கிழங்கே வேக வச்சுட்டோன்னா பொரியல் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கே உள்ளே போட்டு வேக வச்சாச்சு. சின்ன வெங்காயம் பல்லாரி கொஞ்சம் கொஞ்சம் சன்னாக சேர்ப்பேன். இப்போ சின்ன வெங்காயம் விலை கம்மி தானேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சின்ன வெங்காயமாக சேர்த்துட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மசாலாலாம் சேர்த்து வதக்கி எடுத்தாச்சு சன்னாவுக்கு. உருளைக்கிழங்கு பொரியலும் அப்படியே பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு பொரியலில் வெங்காயம் நிறைய போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை மாதிரியே செஞ்சாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி மத்தியான சமையல் வந்துட்டு சாதம் சன்னா உருளைக்கிழங்கு பொரியல். தம்பி வந்து பொரியல் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக கூழ் வடகம் வறுத்து எடுத்தாச்சு. மத்தியானம் வேலையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு பூ பறித்து வச்சுருந்தோம். சாமிக்கு பூ கட்டிடலாம், அப்போ சாயங்காலம் விளக்கேற்றும் போது போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கும் பூ கட்ட வேண்டியிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறதுக்கும் சேர்த்து பூ கட்டியாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை இப்படி தான் போச்சு. நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து சன்னாவுக்கு வாழைக்காய் பொரியல் காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.